ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவருடைய நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை வரவேற்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியினுடைய சாராம்சம் என்ன சொன்னால், அந்நிய பாஷை இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அந்நிய பாஷை குறித்து நிறைய டிபேட் இருக்குது. அது சரியா தவறா, பேசலாமா பேசக்கூடாதா, அப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அதை குறித்து ஒரு தெளிவு நாம் விளங்கி கொள்வோம். இன்றைக்கு நம்ம அந்நிய பாஷை குறித்து நம்ம பார்க்கலாம். அழகானிய நான் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்து முன்னணி கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மீட்டிங்கில் அவர் அந்நிய பாஷை பேசுகிறார். எப்படின்னா, அந்த பெந்தகோஸ்தே சபையில் பேசுகிற மாதிரியே அவர் பேசுகிறாரு. அவர் எதுக்கு பேசுகிறாருன்னா, இவங்களை கிண்டல் பண்ணுற, கிறிஸ்தவத்தை கிண்டல் பண்ணுறதுக்காக, அந்த பெந்தகோஸ்தேக்காரர்களை கிண்டல் பண்ணுவதற்காக அவர் அப்படி பேசி காட்டினார். ஆனால் இவங்க பேசுறதுக்கு அவர் பேசுனதுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. இதே மாதிரி இவங்க சபையில் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி அவரும் பேசினார். ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அந்நிய பாஷை என்ற பெயரில் ஒரு தவறான நடக்குதுன்னு பார்க்குறோம். சரி, முதல்ல வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள், 1லிருந்து ஒரு சில வசனங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அடுத்த 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அப்படின்னு நிறைய வசனங்கள் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்துக்குள்ளேயும் இந்த அந்நிய பாஷை பேசுறது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக பேசுகிறான், அவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறான், அவர் பேசுகிறவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனால் இன்றைக்கு சபையில் வந்து இந்த அந்நிய பாஷை குறித்து பேசுகிறவங்க யாரும் அர்த்தம் சொல்லுவதில்லை. ஒரு சில பெரிய சபைகளில் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுவார், அவங்க அந்நிய பாஷை பேசும்போது அவர் வந்து விளக்கம் சொல்லுவார். ஆனால் அந்த விளக்கம் சரியான்னு பேசுனவங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அவர் விளக்கம் சொல்லுவார். சரி, அது எப்படி போட்டோம். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த அந்நிய பாஷை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்கிறோம், அப்போஸ்தலர் முதல் எனக்கு தான் அந்நிய பாஷை பேசினாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆங்கிலத்தில் அதர் டங்ஸ்ன்னு சொல்லி வருது ஆங்கிலத்தில். அது பரிசுத்த ஆவி நிரப்பப்படும் போது அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷையில பேசினாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்தது, என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த வெவ்வேறு பாஷையில பேசினதுக்கு அங்கே உள்ள ஜனங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சது. ஏன்னா அவர்கள் பாஷையில தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுனவங்களுக்கு வேணா அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கேட்டவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு. ஆனால் சபைகளில் பாருங்க, பேசுகிறவங்களுக்கு அர்த்தம் தெரியறதில்ல, அதை கேட்குறவங்களுக்கும் அர்த்தம் தெரியுதில்லை. அப்போ அது உலகத்தில் எந்த மூலையிலையும் எந்த இடத்துலையும் ஒரு மொழி பேசினா ஒருவேளை எழுத்து வடிவம் இல்லாமல் இருக்கலாம், இலக்கண இலக்கியங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு பேசுகிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் அந்த பேசுகிற பாஷையின் அர்த்தம் தெரிந்திருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாமல் ஒரு பாஷை பேசு என்று சொல்லுவதுதான் இந்த பெந்தகோஸ்தே சபையில் நடக்கிற காரியங்கள். அதாவது நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்காக இவர்கள் செய்கிற ஒரு அடையாளமாக இதை காட்டுகிறார்கள். இவர்கள் வந்து நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்காக இந்த அந்நிய பாஷை என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். பாருங்க, ஒரு உதாரணம். பழைய ஏற்பாட்டில் தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் படிச்சுன்னு சொன்னால் அதில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அந்த பாபிலோன் ராஜா வந்து அவன் மனைவி எல்லாம் சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து குடித்து விட்டு
தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களிலே மது அருந்தி அப்படி அவமானப்படுத்தும் போது, அவர்கள் விக்கிரக தேவர்களை, அவர்கள் வளர்ந்த தேவர்களை புகழும் போது, அங்கே தேவனுடைய ஒரு கை அந்த செவுற்றில ஒரு மொழியை எழுதுகிறது, ஒரு வார்த்தைகளை எழுதுகிறது. அந்த எழுதுகிற கை மறைஞ்சிருது, அந்த எழுத்து அப்படியே செவுத்துல இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு யாருக்குமே அர்த்தம் தெரியல. அந்த காலத்தில் பாபிலோன் சாம்ராஜ்யம் உலக புகழ் பெற்றது, யாருக்குமே அர்த்தம் தெரியல. அப்போ தேவனுடைய ஆவி பெற்ற மனிதனாகிய தானியேலை கூப்பிட்டு அதை படித்து சொல்ல அனுப்புகிறார்கள். அப்போ அவர் என்ன பண்றாரு, அதை படித்து அர்த்தம் சொல்றார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவர் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் அவர் சொல்றாரு. சொல்லி அந்த ராஜ்யத்தின் முடிவை குறித்து அவர் சொல்றார். அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னா, தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் நிச்சயமாக தேவன் பேசுகிற அந்த வார்த்தை, தேவனால் கொடுக்கப்படுற அந்த வரத்தினுடைய அந்த வார்த்தைகள் அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி தெரியாமல், பேசுகிறவர்களும் தெரியாமல், கேட்கிறவர்களும் தெரியாமல் ஒரு பாசையை பேசிக்கொண்டு நாங்கள் தேவனிடத்தில் பேசுகிறோம் என்று சொல்வது, அது தங்களை பெரியவர்களாக காட்டுவதற்காகவும் மற்றொரு முன்னிலையில் தன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக இது பயன்படுமே தவிர வேறு எதற்கும் பயன்படாது. அவர்களுடைய சொந்த பக்தி விருத்தி பயன்படும். ஏனென்றால் ஆலயத்திலே அந்நிய பாஷை பேசுகிறார்கள். வெளியே வீட்டுக்கு போனோன்னா அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும் அல்லவா. அதனால அந்நிய பாஷை தேவன், இது தேவன் கொடுக்குற வரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் 9 வரங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு வரம் பற்பல பாஷைகளை பேசுதல். அப்போ பற்பல பாஷையில பேசுதல் என்பது ஒரு வரமா இருக்கிறபடினாலே தேவன் கொடுக்குற வரம் இது. இந்த வரத்தை எதுக்காக தேவன் கொடுக்குறாருன்னு சொன்னால், தேவனுடைய வேலையை செய்வதற்கு அவர் கொடுக்குறார். அப்போ நாம் தேவனுடைய வேலையை செய்து தேவனுக்கு உயர்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலே இந்த அந்நிய பாஷை நீங்கள் பேசினாலும் சரி, அல்லது சபையில் இருக்கிற நீங்கள் கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லவில்லை, பேச தவறு என்று சொல்லவில்லை. வேதத்தில் இருக்கிறது, அந்நிய பாஷை என்பது பேசுறது இருக்கிறது. ஆனால் நீங்கள் பாஷைக்கு நீங்கள் அர்த்தம் தெரிந்து கொண்டு அந்த மக்களை சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது தேவன் கொடுக்குற வரங்களை தேவனுக்காக பயன்படுத்துங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.